இன்றைக்கி என்ன விலாக்னா நம்ம நேட்டிவ் போகிறோம். நேட்டிவ் வந்து ராமநாதபுரம், சென்னை டு ராமநாதபுரம். இங்கேருந்து கரெக்டாக 550 கிலோமீட்டர், அரௌண்ட் 600 கிலோமீட்டர் வந்துடும். ஐராக்கு வந்துட்டு பெட்ரோல் பிரேக். வண்டலூர் ரீச் பண்ணிட்டோம். டீ கடையில் ஒரு 1/2 hour பிரேக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கோன்னா 189 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோங்க. பீஸ்ஃபுல்லான ரைடு கைஸ். நல்லபடியாக ரைட் போயிட்டுருக்கு. 6th 12 ப்ளஸ்ஸாக OCSRM காலேஜ் கைஸ், மெடிக்கல் காலேஜா. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா திருச்சியில் தான் இருக்கோம். அண்ணா வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். விஜய் அண்ணா ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். ராமநாதபுரம் வந்தாச்சு கைஸ். எங்கள் ஊரோட நேமு வாலி நோக்கம். ஃபைனலி வந்தாச்சு. ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விலாக்னா நம்ம நேட்டிவ் போகிறோம். நேட்டிவ் வந்து ராமநாதபுரம், சென்னை டு ராமநாதபுரம். இங்கேருந்து கரெக்டாக 550 கிலோமீட்டர், அரௌண்ட் 600 கிலோமீட்டர் வந்துடும். நம்ம நேட்டிவ் தாங்க போகிறோம். வாங்க போகலாம், பார்த்து சேஃபாக போகலாம். ஹலோ, நானும் என் ஃப்ரெண்டு தான் போகிறோம். கம்ஃபர்டபுளாக இருக்காடா பேக் ஓகேவா? சரி போகலாம். இதில் என்ன சம்பவம்னா எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது. சர்ப்ரைஸாக போகிறோம். ஆனால் செம்ம திட்டு விழும். யாராக இருந்தாலும் திட்ட தான் செய்வாங்க, தனியாக இவ்வளோ லாங்கில். போகலாமாடா? பாய் காட்டு, பாய் சொல்லு. அவங்களே பாய் காட்டுறாங்கடா, பாய். டிக்கெட் அடிச்சுட்டு போகிறேன். எல்லாம் எடுத்தாச்சுல? ஓகே போகலாம். பாய் பாய் சென்னை. அவ்வளோ பார்த்து பத்திரமா போகணும். ஓகே கைஸ், நான் வந்துட்டு பெட்ரோல் பங்க் போய்ட்டு விலாக் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா எப்படியும் டைம் என்ன ஆகுதுன்னா 2:43 தான் ஆகுது. நாங்கள் போகணும். எப்படியும் விடிஞ்சோடனே தான் விலாகே பண்ணுவேன். அதுக்காட்டி நான் விழுப்புரம் எல்லாம் தாண்டி போயிட்டு விலாக் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்துட்டு நம்ம ஐராக்கு வந்துட்டு பெட்ரோல் பிரேக். ஆல்ரெடி ரேஞ்ச் வந்துட்டுன்னு காட்டுது. இருந்தாலும் நம்ம டேங்க் ஃபுல் பண்ணிடலாம். டேங்க் ஃபுல் பண்ணால் ஒரு 500 கிலோமீட்டர் போகும். அண்ணா 1000 ரூபாய்க்கு போடுங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கையில் 1000 தான் இருந்துச்சு, ஜிபே இல்லையாமா. அதனால் 1000 ரூபாய்க்கு மட்டும் போட்டிருக்கோம். 9.87 லிட்டர். ஓகே கைஸ், நான் போயிட்டு விலாக் கண்டினியூ பண்ணுறேன். மச்சான் அலாரம் அடிக்குதுடா. நாங்கள் 3 மணிக்கு ஏஞ்சி கிளம்புனா அலாரம் வச்சோம். பார்த்தா நாங்கள் கிளம்பிட்டோம். தூக்கமே வரல கைஸ். நம்ம வந்துட்டு இப்போது வண்டலூர் ரீச் பண்ணிட்டோம். நம்ம வீட்டிலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கோன்னா 25 கிலோமீட்டர் வந்திருக்கோம் கைஸ். நம்ம வீட்டிலேருந்து வண்டலூர் ரீச் ஆயாச்சு. வண்டலூர் ரீச் ஆயாச்சு கைஸ். இந்த ஹைவேல தான் நம்ம போக போகிறோம். திருச்சி வரைக்கும் நமக்கு இந்த ஹைவே தான் கைஸ். ஹைவே ஏறிட்டு நான் சொல்கிறேன். நல்லா இருக்குது கைஸ். டைம் பார்த்தீங்கன்னா 3:12 ஆகுது. நான் இப்போது அவ்வளோ ஸ்பீடில் எல்லாம் போகல கைஸ். ஒரு 60-70 அதுக்குள்ளே தான் மெயின்டைன் பண்ணிருக்கேன். ஏன்னா நைட் டைம் வேறு. நிறையா பெட்ஸு எல்லாமே ரோட்டில் தான் தூங்கி கிடக்கும், மாடு எல்லாம். அதனால் கொஞ்சம் பார்த்தே வர்றது பொறுமையாக. இதான் கைஸ் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப். எம்மா ஃபைனலி நம்ம ஹைவே ரீச் ஆயாச்சு காய்ஸ். ஒரே ஸ்ட்ரைட் ஹைவே தான். நம்ம வந்துட்டு திருச்சி போய் அப்புறம் வந்து லெஃப்ட் எடுத்து புதுக்கோட்டை, காரைக்குடி, ராமநாதபுரம் அந்த ரூட்டில் போகிறோம்.
நல்லாயிருக்கு கைஸ். ரொம்ப நாளாச்சு. அதுவும் நம்ம ஐராவில் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நம்ம ஊருக்கு போகிறோம். அதுவும் நம்ம சொந்த ஊருக்கு நம்ம பைக்கில் ஜாலியாக சேஃபாக போகணும். பார்த்து ஓட்டணும். பத்திரமா போவேன் கைஸ். ஆல்ரெடி நான் நிறையா லாங் ரைட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் கைஸ். அதனால் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது எங்கெல்லாம் எப்படி போகணும் அதெல்லாம். அதனால் நான் கொஞ்சம் பார்த்து தான் போவேன். யாரும் பயப்பட வேணாம். எங்கள் அம்மா தான் நாளைக்கு ஷாக் ஆயிடுவாங்க என்னை பார்த்ததும். ஒரே ஸ்ட்ரைட் ஹைவே தான் கைஸ். டைம் 3:13. நான் கொஞ்சம் நல்லா சன்செட் ஆனதே விளாக் பண்ணலான்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது. நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு பக்கத்தில் போனாலும் விளாக் பண்ணுறேன். இது எப்படியும் நான் வந்து அவ்வளோவெல்லாம் ரொம்ப வீடியோலாம் போட மாட்டேன். கொஞ்சமாக முடிச்சிடுவேன் கைஸ். போகிறது ஒரு 2 விளாகு, வர்றது ஒரு 2 விளாகு, அவ்வளோதான். அங்கே போயிட்டு தான் தெரியும் என்ன பிளான்னு. கொடைக்கானல் போகலாமா, கன்னியாகுமரி போகலாமான்னு. சும்மா இப்போ நம்ம நேட்டிவ் போகலாம், ஃபஸ்ட்டு அது சேஃபாக போயிடலான்ற ஒரு ஐடியாவில் நான் போயிட்டுருக்கேன். மோட்டோ விளாக் பண்ணி வேறு 1 வாரம் கிட்ட ஆகுது. அதனால் எனக்கு எப்படி பேச வருது இல்லை. இங்கே பாருங்க கைஸ், ராஜன் ரெடியாக நிற்கிறான். நடு ரோட்டில் நிற்கிது கைஸ். அப்படியே டாக்கு எல்லாம் கொஞ்சம் நைட் டைம்லாம் வந்து என்ன பார்த்து வாங்க. நான் கொஞ்சம் சன்லைட்லாம் வர்றதுக்குள்ளேயே நான் 100குள்ளே தான் க்ரூஸ் பண்ண போகிறேன். வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு கிளம்பிட்டேன் கைஸ். வேறு ஒன்றும் இல்லை. சரி ஓகே கைஸ், நான் வந்துட்டு கொஞ்சம் போயிட்டு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம வண்டி வந்து 28.5 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஒரு 50-60லாம் தாண்டிட்டு நான் வந்து விளாக் கண்டினியூ பண்ணுறேன். இல்லை நெக்ஸ்ட்டு டீ ஒன்று குடித்தா கரெக்டாக இருக்கும். டீ பிரேக் எடுக்கும் போது நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் லாங் ட்ரைவ் பண்ணி நான் விளாக் பண்ணுறேன்னா அதனால் நமக்கு பேச வராது. பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன முடியுதோ அதை பற்றி பேசி போடலாம். காய்ஸ்ன்னு கூப்பிட்றது ஓகேவா உங்களுக்கு, இல்லை வேறு எப்படியும் கூப்பிடணுமான்னு தெரில. என் தங்கச்சிலாம் கலாய்க்கிறாங்க, என்ன ஒரே காய்ஸ்ன்ற, ஒழுங்காக பேசு, நீ எங்ககிட்டயும் ஒழுங்காக பேச மாட்டேன், நீ வேறு விளாக்லாம் பண்ணுறியா அப்படின்னு கலாய்க்குது என் தங்கச்சி, என் சிஸ்டர். எல்லாருக்கும் சர்ப்ரைஸாக போகிறேன். நம்ம ரைடோட ஃபர்ஸ்ட் டோல் பிளாஸா செங்கல்பட் டோல் பிளாஸா கைஸ். பார்க்கலாம் நம்ம ரைடில் எத்தனை டோல் கேட் வருதுன்னு. டைம் பார்த்திங்கன்னா 3:30 ஆகுது. செங்கல்பட்டில் இருக்கோம். ஓகே கைஸ், என் நண்பன் டீ போடணுமா, டீ பிரேக் எடுக்கலான்றா அப்படின்றான். கைஸ், நம்ம ரைடோட செகண்ட் டோல் பிளாஸா. நம்ம வண்டி எடுத்ததுலேருந்து இப்போ எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம்னா 96 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் கைஸ். டைம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம இது வரைக்கும் 97 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் கைஸ். நம்ம டைம் பார்த்தீங்கன்னா 4:33 ஆகுது. நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு விளாக் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நம்ம இது வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கோன்னா 127 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். டைம் என்ன ஆகுதுன்னா 4:57 ஆகுது. போய்க்கொண்டே இருக்கிறோம். மழை எதுவும் வராத வரைக்கும் நல்லது, சில்லுன்னு இருக்கு கைஸ். ஆனால் ஆல்ரெடி இந்த ஏரியாவில் மழை வந்திருக்கு. பார்க்கலாம். மழை வந்தாலும் நல்லா தான் இருக்கும், ஓட்டிகிட்டு போக வேண்டியதுதான். எல்லாம் வாட்டர் ப்ரூஃப் தான். நாங்கள் மட்டும்தான் வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, பேக் எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் தான். இன்னும் 2 ஹவர்ஸில் வந்து சன்ரைஸ் ஆயிரும். 41 கிலோமீட்டர் ஓடி இருக்கோம். அரௌண்ட் இங்கே ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு கைஸ், 4 கிலோமீட்டருக்கு நினைக்கிறேன். 4 கிலோமீட்டர் ஃபுல்லாக டிராஃபிக் மெயின் ரோட்டில். அதான் நாங்கள் சர்வீஸில் இறங்கி ஜாலியாக போய்ட்ருக்கோம். எங்களுக்கு எந்த இதில் ஆப் வைக்க போகிறான்னு தெரில, பார்ப்போம், போகலாம். நம்ம ரைடோட 3rd டோல் பிளாஸா கைஸ், 3வது டோல் பிளாஸா. பையனுடைய ஹெல்மெட்டு டிஷர்ட்லாம் சேர் ஆகிடுச்சு கைஸ்.
மர்காட் போட்டிருந்தோம், பின்னாடி அடிக்குது. ஹெல்மெட்டுக்கே இந்த அடினா என் கைப்பிள்ளைக்கு என்ன அடி விழுந்துருக்கும். மர்காட் போட்டிருந்துமே நமக்கு ஏன் சேர் அடிக்குது அதான் தெரியல. ஓகே கைஸ், நான் டீ குடிச்சு முடிச்சுட்டு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். இது நம்மளோட ரைடோட 3வது டோல் ப்ளஸா. நம்ம வந்துட்டு டீ கடையில் ஒரு 1/2 hour பிரேக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இப்போ எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னா 162 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆகிடுச்சு. கொஞ்சம் பொறுமையாக தாங்க போயிட்டுருக்கோம். ஏன்னா வர வழியில் வேறு டிராஃபிக் அதிகமாக இருந்துச்சு. கரெக்டாக விழுப்புரத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். போர்டு பார்த்தேன், விழுப்புரம்னு போட்டுருந்துச்சு. விழுப்புரம் பிளாக் பீஸ் ஸ்குவாட் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ், வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். பார்த்து சேஃபாக போகிறோம் கைஸ். நல்லாயிருக்கும் மேலே சன்ரைஸ் ஆகிட்டா. லொக்கேஷன்லாம் நல்லா க்ரீனிஷாக இருக்குது இப்போ பார்க்குறதுக்கே. இந்த சீசனில் நல்லா தான் கைஸ் இருக்கும். உங்களுக்கு இன்னும் சன்ரைஸ்லாம் ஆகட்டும், வியூ சூப்பராக காட்டுற கோப்ரோவில். நம்ம ரைடோட 4th டோல் பிளாஸான்னு நினைக்கிறேன் கைஸ். நம்ம ரைடோட 4th டோல் பிளாஸா. நம்ம இது வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கோன்னா 189 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம் கைஸ். டைம் பார்த்தீங்கன்னா 6:27 ஆகுது. வாட் ஐயோ, வேற பின்னாடி உள்ள வேற மண்டையில் வந்து முட்டுறா தூங்குறன்ற பேரில். தூக்கம் வருதாம்மா, தூக்கம் விடிஞ்சிருச்சு, தூக்கம் வருதுடா அப்படின்றோம். சரி கொஞ்ச நேரம் நிப்பாட்டு வந்தோம். திருச்சி, திண்டுக்கல், மதுரை. ஃபியூல் ரேஞ்சு 1000 ரூபாய்க்கு போட்டேன். ஏற்கனவே ஒரு ரேஞ்சு ஒரு 100 காட்டுச்சு. இப்போ ஃபியூல் ரேஞ்ச் எவ்வளோ காட்டுதுன்னா 320 காட்டுது கைஸ். நம்ம 1000 பரவாயில்ல. ஆவரேஜ் மைலேஜ் வந்து 40. என் தங்கமே தூங்குற நீ பறக்கும் ராஜாதியே நில்லு. டிக்கி தேய்ச்சிக்கிட்டே வரா கைஸ். 6:30 ஆக போகுது. எப்படி நம்ம கூகுள் மாத்தாச்சு பார்க்கலாம். இன்னும் 5 hours போகணும்னு காட்டுது. பார்க்கலாம், பொறுமையாக போகலாம், ஒரு அவசரம் கிடையாது. ஈவினிங் வீட்டுக்கு போனால் கூட பிரச்சனையே இல்லை. நம்ம நினச்சி பார்க்கும்போது ஒரு 2 o'clockலாம் போயிடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் கைஸ், எவ்வளோ சீக்கிரம் போகிறோம், எவ்வளோ நேரத்தில் போகிறோம் எல்லாம். அந்த காருக்காரன் பறக்கிறான் கைஸ். அதான் சரி ப்ரோ பண்ணி அவனுக்கு வழி விட்டேன் ஃபஸ்ட்டு. எதுக்கு வம்பு, பொறுமையாக போவோம். நம்ம வியூலாம் அழகாக இருக்குது கைஸ் மார்னிங் அப்படியே பார்க்குறதுக்கு. ஐரால ஃபர்ஸ்ட் லாங் ரைடு. நல்லா இருக்கு. அப்படியே பனி மூட்டமாக இருக்கு. சரியான ரோடு கைஸ், ஒரே ஸ்ட்ரெயிட்டு. வியூ பாருங்க சைட்லலாம். ஒருத்த பிடிச்சி தேய்ச்சிட்டு இருக்காங்க அந்த பீரியடுக்கு வந்து. நண்பன் கைஸ் துணைக்கு வந்திருக்காங்க கூட. 10 ரூபா கூட்டு போயிட்டு 10 ரூபா கூட்டு வரணும். ஏதோ பாட்டு பாடுறோம் பைத்தியக்காரன். நம்ம வந்துட்டு ஜேஎஸ்பியில் தான் மெயின்டைன் பண்ண போகிறோம். எனக்கெல்லாம் தூக்கமே வராது கைஸ். நான் ரைட் பண்ண ஆரம்பித்தாலும் எனக்கு தூக்கமே வராது. ரைட்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டேன்னா நல்லா தூங்குவேன். எனக்கு பைக் ஓட்டும் போது என்னன்னு தெரியல கைஸ், தூக்கமே வராது, டயர்டாக ஆகாது. சீட்டில் என்ன கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நான் பாட்டுக்கு போயிடுவேன். மாருதி வருது, மாருதி கார். சிங்கர் பாசித். கேட்க வேண்டியது உங்கள் கடமை கைஸ், கேளுங்க. என்ஜாய். இந்த வாய்ஸ் நீங்கள் கேட்டு தானே ஆகணும். என் வாய்ஸ் இல்லாமல் நீங்கள் தான் இருக்க மாட்டீங்களே. கேளுங்க. ஓகே கைஸ், நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன்.
மதுரை, திருச்சி, சேலம். நம்ம எப்படி போனோம்? போயிட்டு தான் போனோம். சூப்பராக இருக்கு கைஸ் மார்னிங் ஓட்டு போகிறதுக்கு. உளுந்தூர்பேட்டை, திருச்சிராப்பள்ளி ஸ்ட்ரெயிட்டாக போகணும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் கைஸ் போகணும். ஓகே ஓகே, உளுந்தூர்பேட்டையெலாம் வந்தாச்சு. அடிச்சு கீழ்ச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் கைஸ். அப்பப்போ இந்த கிராசிங் வரும்போது மட்டும் வண்டி ஸ்லோ பண்ணி பொறுமையாக நின்று பார்த்து வாங்க. ஒன்றும் அவசரம் கிடையாது. நம்ம அங்கே போய் ஒரு வேலை கிளிக்க போகிறது கிடையாது. பொறுமையாகவே போகலாம். அந்த கிராசிங் வரும்போது மட்டும் நீங்கள் வந்துட்டு பார்த்து வாங்க, ஸ்லோ பண்ணி வாங்க. ஆள் வந்தாலும் சரி, வரலைனாலும் சரி. எது என்ன எப்போ என்ன நடக்குன்னே தெரியாது. அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட்ஸில் என்ன வேணால் நடக்கலாம். அதனால் எங்கே போனாலும் பார்த்து சேஃபாக போங்க. முடிஞ்சால் காசு ரெடி பண்ணி ரைடிங் ஜாக்கெட் வாங்கிக்கோங்க. ஹெல்மெட் போட்டுப்பாங்க எங்கே போனாலும். நல்லது கைஸ் ஹெல்மெட்டு. சும்மா பேச்சுக்காக சொல்லலை, உண்மையாகவே ஹெல்மெட் ரொம்ப சேஃப்டி தான். எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் ஸ்டார்ட் பண்ணி 200 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. ஃபியூல் ரேஞ்ச் இன்னும் 310 காட்டுது. செல்லம் நல்லா மைலேஜ் தரான்னு நினைக்கிறேன். திருச்சி போயிட்டு தான் கைஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும். இது நம்ம ரைடோட 6th டோல் பிளாஸா. ஒரே ரைடில் இத்தனை டோல் பிளாஸா இப்போ தான் கிராஸ் பண்ணுறேன். அது வாயில் சொல்ல வரமாட்டிருக்கு பாருங்க எனக்கு. டேய் போடா, திருச்சி போகலாண்டா வாடா. திருச்சி இன்னும் ஒரு 80 கிலோமீட்டர் தான். திருச்சிக்கு இன்னும் வந்துட்டு ஒரு 86 கிலோமீட்டர் இருக்குது. திருச்சி போயிடலான்னு பார்த்தா இந்த பையன் இருக்குதுன்றா கைஸ். ஓப்பா சரியான ரைடு. டைம் பார்த்தீங்கன்னா 7 o'clock ஆயிடுச்சு. போயிடலாம் கைஸ். ஒரு 12 o'clock இல்லை 1 o'clock வீட்டுக்கு போயிடலாம். ஆஹா போகலாம். ஓகே கைஸ், இங்கே ஒரு சின்ன டீ போட்டு அப்படியே ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு நான் அவ்வளோ கண்டினியூ பண்ணுறேன். போகலாம், ஜாலி பண்ணுறோம். பவர் பேங்குங்கடா. ஒரு சின்ன டீ பிரேக் முடிச்சுட்டு 7 o'clock போகணும் டீ ஷாப்புக்கு. 1/2 hour பிரேக் எடுத்துட்டோம். பரவாயில்ல, பொறுமையாக போகலாம். கைஸ் நம்ம இப்போ டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம்னா 242 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம். இன்னும் திருச்சிக்கு வந்துட்டு 86 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம ஊருக்கு எவ்வளோ இருக்குன்னா கரெக்டாக 300 கிலோமீட்டர் இருக்குது கைஸ். நம்ம ராமநாதபுரத்துலேருந்து நம்ம ஊர் வந்து பேர் வந்து வாலிநோக்கம். ராமநாதபுரம் வந்து டிஸ்ட்ரிக்கு. நம்ம கிராமம் வந்து ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி போகணும். அது ஒரு 50 கிலோமீட்டர் வரும். பார்க்கலாம், போகலாம் பொறுமையாகவே போகலாம். கோப்ரோ வேறு இப்போ சார்ஜ் போட்டேன் ஃப்ரெண்டோட பவர் பேங்க்கில். வாய்ஸ்லாம் எப்படி கேட்குதா என்ன கதைன்னே தெரில. பார்க்கலாம் என்ன ஆகுதோ ஆகட்டும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பைக் ரிவ்யூஸ் அண்ட் ட்ராவல் வீடியோஸ் தான் போடுவோம், போஸ்ட் பண்ணுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். ஓகே காய்ஸ், நம்ம போகலாம். பெரம்பலூரில் இருக்கோம். 2 சைடு மழை பாருங்கள் சார், அழகாக இருக்குல்ல, நல்லா இருக்குது காய்ஸ். மார்னிங் இப்படி இந்த சைடு ஓடிட்டு போகிறது ஸ்பீடு கேமரா இருக்குது காய்ஸ். பெட்ரோல் போட்டுடலான்றியா? போகலான்னு போயிருந்தேன். பார்த்தா செக் பண்ணிட்டுருக்காங்க, கொஞ்சம் பெட்ரோல் லேட் ஆகிட்டாங்க. நம்மக்கிட்ட ரேஞ்சு இருக்குது, 200 கிலோமீட்டர் போகும். நம்ம 1000 பயங்கரமாக மைலேஜ் தரான்னு நினைக்கிறேன் கைஸ். நான் 1000 ரூபாய்க்கு தான் போட்டு வந்தேனே. 261 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் இது வரைக்கும். ரூட்டு சூப்பராக இருக்குது கைஸ் ரோடு. ஆனால் அங்கே அப்பப்போ ஸ்பீட் கேம் வந்துடுது, அதான் என்னால் கண்டுபிடிக்க முடியல. பார்க்கலாம், ஒரு தடவை பார்த்து பழகிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தால் நம்ம அமைதியாயிருவோம்ல. பார்க்கலாம் கைஸ். சூப்பராக மைலேஜ் தரேன். இப்போதைக்கு நான் கொஞ்சம் 110 அந்த மாதிரிலாம் க்ரூஸ் பண்ணிட்டு வந்தேன். அதனால் இங்கே குறைஞ்சிருச்சு. ஆவரேஜ் மைலேஜ் வந்து 37 காட்டுது. ஃபஸ்ட்டு 41, 42 காட்டி இருந்துச்சு. போதும், நான்லாம் இவெல்லாம் 30 கொடுத்தாலே போதும்னு நினச்சேன். தங்க பிள்ளை அள்ளி கொடுக்குறான். செல்லம் நின்று செல்லம். அரியலூர், பெரம்பலூர், திருச்சி ஸ்ட்ரெயிட்டாக போகணும். எனக்கு பயமாக இருக்குது, எந்த இடத்துல ஸ்பீட் கம்மி இருக்குன்னு தெரில. பார்ப்போம், இதுக்கப்புறம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம திருச்சியில் போய் ஒரு ஸ்டாப் பண்ணலாம் கைஸ். திருச்சி போய் ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறமா ஃப்ரெண்டு சாப்பிடல அப்படின்னா எனக்கு ஒரு காலையிலேருந்து ஒரு டீ காஃபியாக குடிச்சிட்டு இருக்கேன் கைஸ். போயிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறமா என்ன பிளான் இருந்தாலும் போட்டுக்கலாம். ரூட்டு பாருங்க கைஸ், அருமையாக இருக்குது. எதில் போனாலும் ஆபத்து இருக்குது கைஸ். பஸ்ஸில் போனாலுமே ஆபத்து இருக்குது, ட்ரெயினில் போனாலும் ஆபத்து இருக்குது, பைக்கில் போனாலும் ஆபத்து இருக்குது. நம்ம தான் பார்த்துருக்கணும். நம்ம நேரம் அப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல. பார்க்கலாம்.
வீட்டில் எல்லாம் சொல்லுவாங்க பஸ்ஸில் போடா, எதுக்குடா இந்த மாதிரிலாம் பைக்கில் எல்லாம் ட்ராவல் பண்ணி சுற்றுற அப்படி இப்படின்னு. எனக்கு சொல்ல போனால் பஸ்ஸோட பைக்கு தான் சேஃப் மாதிரி தெரியுது. நம்ம உயிர் நம்ம கையில், பார்த்து போகணும் காய்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஐராவில் போகிறோம், அதையும் இதில் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லாங் ரைடு. இதுக்கு முன்னாடி போயிருக்கேன் ஃப்ரெண்டோட, இவனோட வீட்டுக்கு தான் போயிருக்கேன். வேலூர் வந்துட்டு அது வந்து 300 கிலோமீட்டர்லேயும் முடிஞ்சிடும். இதுதான் 600 கிலோமீட்டர், 550 கிலோமீட்டர். மாஸ் பண்ணலாம் கைஸ், மாஸ் பண்ணலாம். லாரிங்கெலாம் அதிகமாக வரும், முடிஞ்ச அளவுக்கு பார்த்து சேஃபாக ஓட்டுங்க. ஓவர் ஸ்பீடிங்லாம் வேணாம், பார்த்து பொறுமையாக போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இண்டிகேட்டர்லாம் யூஸ் பண்ணுங்கள் அடிக்கடி. லவ் யூ கைஸ். திருச்சி போயிட்டு உங்களுக்கு விலாக் ஆஃப் பண்ணலான்னு பார்க்குறேன், ஆனால் லொக்கேஷன்லாம் அழகாக இருக்குது, ஆஃப் பண்ண முடியல விலாகு. பாருங்கள் அந்த சைடு ஃபுல்லாக மழை தான் இருக்குது, அந்த சைடு ஃபுல்லாக ஹில்ஸு கைஸ். இங்கே ஸ்டார்ட் ஆகி அந்த லாஸ்ட் எண்டு வரை ஹில்ஸு தான். நான் ரோட்லேயும் கவனம் வச்சுருக்கேன், நீங்கள் நான் தப்பாக நினச்சிடாதீங்க, என்னடா வேடிக்கை பார்த்துட்டு வண்டி ஓட்டுறேன்னு. ஒரு செகண்ட் அப்படி பார்த்து டக்குன்னு ரோட்டை பார்த்துடணும், அவ்வளோதான். செம அழகாக இருக்குது கைஸ். ஆனால் டைம் 8 o'clock ஆயிடுச்சு கைஸ், 7:52 ஆகுது. வெயில் வராமல் இருந்தால் நல்லது, அப்போ தான் கொஞ்சம் எனர்ஜியாகவே இருக்கும். வெயில் வந்துட்டா அவ்வளோதான், உடம்பு சோம்பேறி ஆயிரும். ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சும் நம்மளை வெயில் வந்துட்டு. இந்த மாதிரி இடத்துல ஸ்லோ பண்ணி வரணும், பார்த்து பார்த்து வாங்க பத்திரமா. ஃபியூல் ரேஞ்ச் வந்துட்டு கொஞ்சம் திருக்கி ஓட்டனால 170க்கு வந்துட்டான் கேடி. பார்த்துக்கலாம். திருச்சி போய் பாரத் பெட்ரோல் இருந்தால் ஃபெயில் போட்டுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி பாரத்தில் தான் போட்டிருந்தேன், அதனால தான் சொல்கிறேன் பாரத்தில் போடணும். வெயில் அடிக்காத வரைக்கும் ஜாலியாக இருக்குது. விண்ட்ராஸ்ட் சரியான அதிகமாக இருக்குது கைஸ், அப்படியே நெஞ்சில் அடித்து தள்ளுது. ரைடிங் ஜாக்கெட் போட்டுறதுனால எதுவும் தெரியல நினைக்கிறேன். வாய்ஸே கேட்குதான்னு தெரில. ஃபஸ்ட்டு நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன், பார்க்கலாம். ஐயோ காரங்க வராங்க. மிரர்லாம் எடுத்து மாட்டினேன், நல்ல பிள்ளையா பார்த்தீங்களா? ஐ எம் குட் பாய், சொன்னால் கேட்க மாட்டேருக்கீங்க. திண்டுக்கல் 138 கிலோமீட்டர். ஓகே கைஸ், நான் திருச்சி போயிட்டு திருச்சி வந்துட்டோம் ப்ரோ அப்படின்னு ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டு உங்களுக்கு விளாகில் காட்டுறேன். காய்ஸ் திருச்சி வந்தாச்சு அப்படின்னு காட்டுறேன். திருச்சி போடுறா தம்பி பிரேக்க. வாட்ஸ் லைட்டாக இது என்ன காலேஜ் பஸ்ஸு? காலேஜ் ராமகிருஷ்ணன் காலேஜ், திருச்சி எஸ்ஆர்எம் காலேஜ் கைஸ். மெடிக்கல் காலேஜா? திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் கைஸ். ரைடு அருமையாக போயிட்டுருக்கு. நம்ம ஐரா வந்துட்டு 300 கிலோமீட்டர் டச் பண்ண போகிறா பாருங்க. பண்ணிட்டா. நம்ம ஐரா வீட்டிலேருந்து எடுத்து 300 கிலோமீட்டர் ஓடிச்சு கைஸ். திருச்சியில் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு மீண்டும் ரைடை கண்டினியூ பண்ணலாம். நம்ம ஊருக்கு வந்துட்டு ஒரு 200-250 கிலோமீட்டர் தான் இருக்கும். மாஸ் பண்ணலாம் கைஸ், மாஸ் பண்ணிடலாம். பிளாக் பி ஃபேமிலி, இதுதான் திருச்சியோட டோல் பிளாஸா. நம்ம ரைடோட 7வது டோல் பிளாஸா கைஸ் இது. இதுதான் கைஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா திருச்சியில் தான் இருக்கோம். அண்ணா வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ், விஜய் அண்ணா. செம்ம கூட்டமாக இருக்குது, செம்மையாக என்ஜாய் பண்ணிருக்காங்க. மோள ட்ரம்ஸ்லாம் பண்ணி திருச்சி அப்படியே கலகலன்னு இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சரி நம்ம போகலாம். நமக்கு வந்து ராமேஸ்வரம் வந்துட்டு இங்கிட்டு போகணும், லெஃப்ட் எடுத்து 264 கிலோமீட்ரு. ஓகே கைஸ், நம்ம கிளம்பலாம். லக் இருந்தால் இன்னொன்று டைப் பார்க்கலாம். சென்னைக்கு வருவாங்களே, அப்போ பார்த்துக்கலாம். சென்னையில் தான் இருக்காங்க, பார்த்துக்கலாம். நம்ம கிளம்பிட்டோம். எப்படிரா போட்டிருக்கு? எப்படியா போனோம்? ஆமாம்
திருச்சி அப்படியே ஒரே அப்படியே ஜாலியாக இருக்காங்க எல்லோரும், செழிப்பாக இருக்காங்க. கரெக்டு தானடா? கரெக்டாக தான்ப்பா. கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். போங்கண்ணா மாஸ் பண்ணுறோம். கிளம்பியாச்சு கைஸ் திருச்சி விட்டு. நாங்கள் போகிறோம் ராமேஸ்வரத்துக்கு. அண்ணாவை இன்றைக்கி பார்க்க முடியல, பார்க்கலாம் ஒன் டே. நம்ம ரைடோட 8வது டோல்கேட்டு. என்ன வேணும்? சாப்பாடு எங்கே இருக்குது? கடை எடுத்தால் நிப்பாட்டுறேன்டா, சொல்கிறா. சாப்பிடலாமா மாமா? ஃப்ரீ சாப்பாடு. ஜாக் ஸ்பேரோ போனா நீ ஒரு மொட்டை அடிக்கும்னு நினைக்கிறானா? காய்ஸ் 341 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். எங்கள் ஊரை நோக்கி ஒரு பயணம். எல்லாரும் ஏறி வராங்க. சொன்னே ரோடு இது, பார்க்கலாம். பார்த்து சேஃபாக போகணும். நம்ம தான் ஒதுங்கி போகணும். அவங்க ஒதுங்குவாங்கன்னு நினைக்கக்கூடாது. நம்ம ஒதுங்கினா தான் நம்ம உயிர் தப்ப முடியும். சேஃபாக போகிறது தான். வர்றது ஃபுல்லாக ஏறி தான் கேஷ் வராங்க, பறக்கிறாங்க அப்படியே. ஒரு அண்ணா கிட்ட கேட்டோம், காரைக்குடி தாண்டினதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ப்ரோ, நீங்கள் மதியாக போகலாம், ஆனால் என்ன வெயில் மட்டும் வந்துருச்சுன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் பாவம் நீங்கள் அப்படின்றாரு. அதெல்லாம் போயிடுவேண்ணா. சரிண்ணா, ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு. எல்லா வண்டியும் டிவிக்கு கொடி தாங்க பறக்குது. எல்லாம் நியூஸில் பார்க்கலாம். யாராவது வீடியோ எடுத்தால் நம்மளே போடுவாங்கன்னு நினைக்கிறேன். 2-3 கேமராலாம் இருந்துச்சு நாங்கள் நிற்கும் போது. பார்க்கலாம். கரைக்குடி பொண்ணு கரமாக பேசும் அடவையால் பாட்டு வேற வடிகாடு. பார்த்து போகணும் காய்ஸ், பார்த்து போகணும். வித்த காதல் விட்ட படாம சாக்கு ரெண்டா எல்லோரோட. டேங்க் ஃபுல் பண்ணிட்டேன் கைஸ். 1232 ருபீஸ்க்கு போட்டேன். பாருங்க பஸ்ஸில் எப்படி வராங்க பாருங்க. நீங்கள் தப்பவே முடியாது. ஓரமாக தான் போயிருந்தால் தான் உயிர் பழைக்க முடியும். இந்த ரோடு அப்படி தான் கைஸ், கொஞ்சம் டேஞ்சரான ரோடு தான். பார்த்து சேஃபாக போகணும். காரைக்குடி கீழே இருந்து ரயில்வே டேக் போகுது கைஸ். ட்ராக்கு வெயில் வேற கிளம்பிருச்சு. என் தலையை வேற பசிக்குதுன்றான். பார்க்கலாம் கைஸ். இப்போ எங்கே சாப்பாடு பாட்டலாம். சரி கைஸ், நாங்கள் போயிட்டு நாங்கள் சாப்பிடல. இன்னும் திருச்சிலேயே சாப்பிட்றேன்னு சொல்லியிருந்தேன் விளாகில், ஆனால் சாப்பிட முடியல. இங்கே ஏதாவது நல்ல கடையாக வந்துச்சுன்னா சாப்பிட வேண்டியதான். கைஸ் ஃபைனலி சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். நான் ஒரு நைஸ் தோசை ஆம்லேட் சாப்பிட்டேன். இவனும் நைஸ் தோசை ஒரு ஆம்லேட். இந்த கல் தோசை யார் சொல்கிறதா? சரி. இந்த காலேஜுக்கு ஆப்போசிட்டில் தான் கைஸ் சாப்பிட்டோம். கோபுரோவில் சார்ஜ் கம்மியாக இருந்துச்சு, அதான் விளாக் பண்ணல. ராமநாதபுரம் வந்தாச்சு. இன்னும் ஒரு எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குங்க கைஸ். இதுதான் கைஸ் எங்கள் ஊரோட நேமு, வாலிநோக்கம். ஊரோவில் என்ட்ரி ஆகிறோம். வால் வேறு கிச்சு காட்டுறாங்க கைஸ். ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு. இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். டாடா பாய், லவ் யூ ஆல். இந்த வீடியோ எப்படி எடுத்திருக்கேன்னு தெரியல, பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணி போடுறேன். அவ்வளோ வீடியோ எடுக்கலை கைஸ், அதான் உண்மையே. வீட்டுக்கு வந்தாச்சு கைஸ். இதாங்க அந்த பில்டிங் தாங்க வீடு. செயின்லாம் வேஸ்ட் ஆயிரல, மண்ணு பட்டு தோற அப்படி உள்ள வர. ஃபைனலி வந்தாச்சு. யாரும் இல்லையோ? அண்டர்பிடி தட்டும்ல. ஹாய். நம்ம வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா, சென்னையிலேருந்து நம்ம வீட்டு வரைக்கும் 543 கிலோமீட்டர் கைஸ். ஃபைனலி வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. அதுதான் எங்களோட வீடு.
வந்தோடனே எப்படி தூக்கி போட்டுருக்கான் பாருங்க அவன். ஓகே கைஸ், இதை இந்த விளாக் நான் என் பண்ணிக்கிறேன். டாடா பை பை, லவ் யூ ஆல். மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.